நான் உலகில் சதமா மண்ணிலாடும் மாயலீலையதும் நிஜமா காதல் அன்னே காதல் கசக்கிறையா பரபர காதல் கசக்கிறையா தேலாமோ தேலாமோ தேலா தேலாமோ தேலாமோ தேலா தேலா தேலாமோ 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 கண்ணுக்குள் நூறு நிலவா கைக்குட்டி காது கண்டம் விடை தொடவில்லை ஏனோ விடையும் தரவில்லை ஐயர் கொண்டு ஆண்டவன் ஆண்டவன் தனித்தனமே அடியார் என்றிடும் அனுபவமே ஆண்டவன் தனித்தனமே ஆண்டவன் 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 தனித்தனமே அடியார் என்றிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியார் என்றிடும் அனுபவமே காளிமுத்து மாமா இசையாய் தமிழாய் இருப்பவனே கரத்தை உருவாக்கும் காரணமே கரத்தை உருவாக்கும் காரணமே புத்தன் நாட்டிய திருக்கோலம் பூரணனே பரி பூரணனே அரபாயன அரபாயன பழனிமலை முருகா மாமுருகா கந்த கந்த கந்தப்பா கருணை எங்கள் வேலப்பா பழனிமலை முருகா மாமுருகா இல்லையா எங்களுக்கு வரங்களை முருகா உள்ள நாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் வாடி உண்மை பொருளாட குந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையை தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையை தேடி மகிழ்ந்திட வரம் ஒன்று தான் மகிழ்ந்திட வரம் ஒன்று தான் பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பலம் ஒன்று எத்தமைக்குத்தான் பழம் ஒன்று எத்தமைக்குத்தான் புதுக்கோட்டை கிளி வாராயோ பன்னெண்டு மணியான கடை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ நல்ல சரக்கு சாப்பிடுவேன் லோக்கல் சாப்பிட்டா வாயி வீசு பக்காரி லெமன் சாப்பிட்டா எலும்பிச்ச பல வார வரும் என்ன கிடந்தவன் வெறிய துணிக்க எனும் தீபமான பலவடைகிறது என்ன கிடந்தவன் உன்னை காத்து கண்டு தயாராக வாழ்வது ஒருமுறை உனக்கென வாழ்வது பெருமை என்று சாவது ஒருமுறை உனக்கென சாவதே பெருமை நாளி வந்த வேலை ஏகம் செய்த நீலை பாடுங்க 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 உயிரே பாடுங்க உயிரே 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 தூங்கி விழுந்துக்கிட்டு கடுப்பா கலப்பக்கூடாது. நீங்க பாருங்க கை கொடுங்க முதல்ல உங்களுக்கு பாராட்டு. ஏன்னா சிவரஞ்சனி ராகத்துல அஞ்சாறு சுதியில உச்சஸ்தாயி பாடுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம். இந்த மேல் இப்ப பிடிச்சு பாடுறது எங்க ஒரே ஒரு பாடுங்களேன். உயிரே அதே இதுல பாடுப்பா அப்படியே பாடுப்பா அப்படியே பொல்ல ராஜா போவ ராஜா உனக்கு ஒண்ணுக்கு வராது தம்பி, வாயை மூடிக்கிட்டே இருக்கில்ல.
பேச முடியாம போயிட்டாங்க போய் உங்களுக்கு கிளம்பு. பாருங்கள் ஐயா, வணக்கம். வணக்கம். அவச்சாரம் செய்தவராயினும் இல்லம் தேடி வந்தால் விபச்சாரம் செய்ய யோ, இல்லடா அது வீட்ல கொண்டு வந்துட்டேன்டா. உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. ஆமா, தெரியல, எதுக்கும் போய் பாரு. அப்படி தவறா பேசக்கூடாது. யாரு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்தாலும் குளித்தாலும் உண்பது அமிர்தமாகும் கற்பனையோடு கரும்பாசி அகம் தானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரமா? மூஞ்சி மோரே பாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா சொன்னாரு. மூஞ்சி மோரே இல்லை பாருங்க. யார் அப்புறம் சொல்லு? ஏன் ரகுமான் அந்தலிலே பாக்கா தொங்குதடி வாழக்கான்னு கவிஞர் காலமே புலவர் சும்மா சொன்னாரு. கவிஞர் காலமேக புலவரா? காலமேக புலவர் இதையா பண்ணாரு? எங்க காலமே புலவர் யாருன்னு முதல்ல தெரியுமா? ஆடி குடத்தலையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும். மூடி திறந்தாலே எல்லாமே முகம் திறந்துடும். 10 ரூபா கொடுக்குறா இப்ப பாட்டு. பட்டில் வரவரவனும் பாரில் புண்ணாக்கு உண்டா முற்றிடும் பாம்பும் மெல்லனவே ஓது. பட்டிலும் பாம்பு ஒன்னு பாடினார். சிலேடை கவி பாடினாங்க. யார் பாடினது? இவர் பாம்பாட்டி சித்தர். அவர் பாடல, இவர் பாடினாரு. ஆனா பாடினாங்க ஊரால பூரா சொன்னாங்கயா. ஏஆர் ரஹ்மான் பாடினார் முகரை. ஆமாங்க, அவர் தான் அன்னைக்கு பசனையில் பாடினார், முருகன் கோயில் பசனை. இவரா? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்து முருகன் கோயில் பஜனையில் பண்ணாரா? அதான் 170 ரூபா நான் கொடுத்தேன். யாருக்கு? அது கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ஒரு தண்ணி ஒரு கோட்டு பாட்டு வாங்க. ஆஸ்கார் வாங்கினவரை போய் என்னடான்னா 170 ரூபா கொடுத்தியா? போரே பாரு. ஆஸ்கார் வாங்கின பசனையில் பாடப்படானா இருக்கு. அவர் பாட மாட்டார் தம்பி, அதுக்கெல்லாம் நிறைய காசு கேட்பாங்க. சரி பேச, இப்ப நான் பேசுறேன்ல ஒரு பேச்சு. ஒரு பேச்சுக்கு எது அழகுன்னு கேட்டீங்கன்னா, சரி ஒருத்தர் பேசும் பொழுது அவர் என்ன பேசுறாருங்கிறத கேட்டு வாங்கி பிறகு அதுக்கு பதில் சொல்றதுதான் சரி. ஆமா, அதான் முறை. அதான் முறை. ஆனா நீங்க நான் பேசும்பொழுது என் பேச்ச ஊட புகுந்து கெடுக்குறீங்களே. ஊட புகுந்து கெடுக்கிறோம்னு அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஏங்க நீங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுறீங்க, தெரியாத விஷயத்தை பேசுங்க. நான் படிச்ச விஷயத்தையே நீங்க பேசுறீங்க. இல்லங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தெரிஞ்ச விஷயத்தை பேசும்பொழுது பேசுறேன்னு சொன்னா அது என்ன கண்ணா? அப்புறம் நீங்க தெரியாத அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் பேசுற விஷயம் அனைத்தும் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரீங்க. ஆமா, அப்படியா? மாணவியர் அண்ணா மணமன் மணமன் மன்னா நானும் ஈனாமா மானானும் சொல்லிட்டாங்கல்ல. காயமைத்த பையனா நாட்டடைத்த பையனா மாயமலர் இவன் செய்ய மண்பான ஓடனா சொல்லிருக்காங்கல்ல. ஓடி 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 கலந்து ஓடி ஆடி 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 நாட்கள் ஓடி போய் வாடி 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 மாட்டோட மாட்டர்கள் ஓடி 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 அலர் கோயில்ல நிக்கிறான். பஸ் காட்டலாம். அலர் கோயில்ல நிக்கிறான். இந்த பஸ் இல்ல. அகர முதல எழுத்தெல்லாம் முதற்றே உலகன்னு எங்க மாமா அர்ஜுனன் சொல்லியிருக்காரு. அர்ஜுனனா? வள்ளுவர் சொன்னாரியா, வள்ளுவர் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஆமா, என்னன்றி உண்டார்க்கும் இவெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அகழ்வாரை தாங்கும் நிலப்போர் நம்ம இகழ்வார் பொருட்கள் தலை செய்யார் சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவன் சொல்லியிருக்காங்க. பயங்கரமா படிச்சிருப்பாரு போல இருக்கியா. இனிய உணவாக இல்லாத குரல் இருப்ப காய்கவர் தட்டு நன்றி வரப்பது நன்றன்று நன்று நண்டு நேற்று தொண்டில 440 ரூபா நண்டு. 440 ரூபா நண்டா? ஏ நண்டு இல்லடா முண்டம், நன்று அன்று அண்டு. நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொறுத்து வெண்ணஞ்சில் நெஞ்சால் வந்தால் வாழ்க கோகலி அண்ட உருவடி சொந்தால் வாழ்க ஆகமமாகி என்ற நீப்பந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. சோம்பு மல்லி வெந்தயம் அழகு வேகம் கடுத்தாண்ட வெந்தடி வெல்க பிறப்பு வித்தியங்கள் மைகளை வெல்க புறமார்க்க செய்வங்கள் முகங்கள் வெல்க கரம்பு வாழ்க அறந்தாங்கே அறந்தாங்க அறந்தாங்கயா. ஓ என்னையா பேசுற? நீங்க பேசுறதாங்க பேசுறேன். ஈஸ்வரடி போற்றி இன்னடி போற்றி பேசுறடி போற்றி இன்னடி போற்றி போற்றி குளிர் அடிச்சா போர்வை போற்றி போற்றி இல்ல போற்றி போற்றி புத்தன்மா போர்வை புத்தன்மா ஒரு மடமாது ஒரு மடமாகி இன்ப சுவந்து வந்து விந்து விட்டு நொந்து கட்டவன் பட்டு கொட்ட கல்யாண சுந்தருடைய மறுமேல் லோகு லோக முத்தை தருபத்தி திருநகை எத்திக்கர சக்தி தரபட முத்தி கொரு வித்து குரு வரை போதும் அத்திக்கரம் சொல்லுங்க.
பேசுங்க. முக்கப்பரவர்க்கு சொல்லுங்க 30 கற்பித்திருவர் 30 மூவர்க்கு அத்தை மகளை போட்டுக்கிட்டு அத்தை மகளை போட்டுக்கிட்டாயோ. முக்கப்பரவர்க்கு சொல்லுங்க 30 கற்பித்திருவர் 30 மூவர்க்கு தமரது வடிவேறு 10 தலையத்தை கையோடு ஒற்றை தலை 2 தலை ஆட்டு தலை தீபாவளிக்கு 350 ரூபாய். ஏய் அது இல்லையா 10 தலையத்தை கையோடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்து ஒரு பட்டப்பகல் வெட்டத்துக்கு வரவாக அன்பளிப்பு நீங்க வா டீ கொண்டு வரவர் பத்தர்கரத்தை கடமைய வச்சை பியல் வச்சிட்டு ஒரு லட்சத்தோட லட்சம் தரப்பது ஒரு ஆடு பேசுறேன். என்ன பேசினா இருக்கேன் பேசுறேன் நான் தான் என்ன பேசினாலும் பேசுறேன். என்ன பேசுறேன் நான் என்ன பேசுறேன் நீ என்னடா பேசுற? என்னடே என்னடாவா என்ன நுண்ணடா என்ன உனக்கு நான் அறிவட்ட முட்டாப்பல மரியாதையா பேசணும். நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசுற? ஏங்க குண்டா இருக்கா வந்துட்டு என்னது என்னடா கூம்பு கூம்பு யோ பேர் என்னையா என்னமோ சொன்னியே எரும மாடு கும்பு கும்பு அப்படி சொல்லு. பத்தர்கரத்தை கடமைய வச்சை பியல் வச்சை தகவல் வச்சத்தோட லட்சம் தருவது ஒரு நாளை திட்டிட்டே ஒத்த பரிமாணம் அத்தி கொண்டு நம்ம சொல்வாங்க. என்னடா பேசுறது என்னடா பேசுற? ஏங்க ஓ மாரியா ஏய் என்னடா நெருப்புடா சண்டைக்கு வந்தா விடுவேன்னு அடிக்க போறேன் மாதிரி. எந்த ஊரா நீ? எந்த ஊர்? ஹலோ மரியாதை பேசுங்க. என்ன மரியாதை பேசணும் உனக்கு? என்ன மரியாதை? எந்த ஊரா நீ? மதுரைக்காரங்க நெருப்புடா. ஏய் எந்த ஊரா நீ? இது நொண்டி. இது நொண்டியா? தொண்டி தொண்டி. உங்க ஊர் பேர்? ஒரு தினையத்தூர். என்ன ஒட்டுக்கட்டையா? வித்தியாசமா சொல்லி சண்டாரங்க. சரி உங்க ஊருக்கு ஏன் தினையத்தூர்னு பேர் வந்துச்சு சொல்லு. இது என்ன அது இந்த சொல்லு அதான் கேட்க. தினையத்தூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திணைகள் எல்லாம் தூண் கட்டியனால்தான் தினையத்தூர்னு பேர். அப்படி இல்லை ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதான் அடிப்படை. ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அழகர் கோயில்னு இருந்தால் அழகர்னு பேர். அதுக்கு முன்னாடி ஊருக்கு திருமாலிருஞ்சோலைன்னு பேர். தெரியுங்களா உங்களுக்கு? ஊருக்கு திருமாலிருஞ்சோலைன்னு தான் பேர் முதல்ல அழகர் மலைக்கு. அதுக்கு பிறகு தான் பழமுதிர் சோலைன்னு பேர் மாற்றினாங்க. இப்போ அழகர் கோயில் அழகர் குடி கொண்டதுனால அழகர் கோயில்னு ஊருக்கு இப்படி ஒரு ஊருக்கு முதல்ல அடிப்படையாக ஒரு பேர் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும். தம்பி வாங்க அதுதான் இப்போ தம்பி சொல்லுவாங்க. பேர் சொல்லாத அண்ணன் பேர் சொல்ல விரும்பலை. அவர் என்னை விரும்பி 50 ரூபாய் சரி சரி அளித்திருக்கார்கள். முடிஞ்சா அண்ணன் சரி. தினையெல்லாம் தூர் கட்டினதுனால தினையத்தூர்னு பேர். ஆமா அப்படித்தானே? சரி அப்படியே அங்கே விட்டுட்டு இங்கிட்டு வந்துடும். திருவாடனைன்னு உங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குல்ல, பெரிய சிவஸ்தலம். அந்த ஊருக்கு ஏன் திருவாடனைன்னு பேரு? திருவாடனை ஏன் பேர் வந்துச்சுன்னா 1900 சும்மா பேசுறா தாங்க முடியல எனக்கு. ஏன்டா அப்படி பண்ற? திருவாடனை ஏன் பேர் வந்துச்சுன்னா திரு ஆடு ஆணை. ஆமா ஆமா. ஆட்டுக்கும் யானைக்கும் எரும மாடு. ஆட்டுக்கு யானைக்கும் இல்ல, ஆட்டு தலையும் யானை உடலும் ஒன்று சேர்ந்து இருந்த ஒருவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச ஸ்தலம் அதான் திருவாடன். தெரியுமா? தேவகோட்டைன்னு ஏன் பேரு? தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினால தேவகோட்டை என்று பேர் வந்து. சரி புதுக்கோட்டைன்னு ஏன் பேரு? புதுசா ஒரு கோட்டை கட்டினால புதுக்கோட்டை. மதுரைன்னு ஏன் பேர்? அங்கே மதுரை ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ரை ரை ரைன்னு சொல்லி. மதுரையா? இந்த திருப்பண வாசல் பாண்டிய நாட்டில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அது ஒன்று. திருப்பண வாசல் ஆமா அப்படின்னு ஒரு ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். அந்த ஊருக்கு ஏன் திருப்பண வாசல்னு பேரு? திருப்பண வாசல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து பசு போய் அந்த வாசலுக்கு நேரம் திருப்புவாங்க. என்னது? இங்க இருந்து பசு போய் அந்த வாசலுக்கு நேரம் திருப்புனால திருப்புண வாசல். கோயில் வாசலில் போய் திருப்புறதுனால திருப்பண வாசலா? சரி ஊருக்கு இன்னைக்கு மதுரைன்னு பேர். இதுக்கு முன்னாடி மதுரைக்கு என்ன பேரு? தூங்கா நகரம் என்று. என்னது எது எதுக்காக மருது? மதுரைக்கு மதுரைன்னு இப்போ பேர் வச்சா. அப்போ அதுக்கு முன்னாடி ஊருக்கு பேர் என்ன? என்னது?
டேய் இருங்கடா, யாராவது ஒருத்தன் பேசுங்கடா. ஒரு ஆளா சொல்லுது. ஊமாப்பட்டியா? ஊமாப்பட்டியா? அண்ணன் போய் ஆதியில் திரு ஆலவாயின்னு பேர் ஊருக்கு. ஊருக்கு பேர் என்ன? திரு ஆலவாய். ஏன் திரு ஆலவாயின்னு பேர் சொல்லு? திரு ஆலவாய் அங்கே போட்டு உளுந்த போட்டு திருகையில் ஆழமாக போய் விழுங்க. அப்போ திரு ஆலவாய். திரு ஆலவாய் உளுந்த போட்டு திருண்ணா என்னப்பா என்ன மாதிரி இருக்கா? இல்லை இந்த ஊருங்கிட்டு இருக்கான் தம்பி சொல்கிறாங்க. அப்படியா? திரு ஆலவாயின்னு ஊருக்கு பேர். அதாவது விளையாட்டு பருவம் தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆச்சுன்னா தூக்கம் வந்து அவங்களுக்கே படுத்து தூங்கிடுவாங்க. அது தெரிஞ்சுக்கணுங்கிற மனது இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா தான் விஷயங்களை கற்றுக்க முடியும். எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிக்க கூடாது. அட ஏண்டா இவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த உலகத்தில் யாரையுமே அப்படி யோசிக்கக்கூடாது தம்பி. நம்மளை விட சின்னவர்களாக இருக்கலாம், ஒன்றுமே தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவனை ரொம்ப தாழ்வாக சாதாரணமாக இட போட்டு விடவே முடியாது. ஒரு சின்ன பையன் வந்து தான் இன்றைக்கி மதுரையில் ரொம்ப சின்ன பையலாக வந்தவனால தான் இன்றைக்கு மதுரையில் மொட்டை கோபுரம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மொட்டை கோபுரம் கட்டாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படின்னா உன்னைய மாதிரி ஒரு சின்ன பையன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஸ்தபதிகள்லாம் சேர்ந்து. ஆனால் கேளுங்கடா, காகரட்ட பேத்தால என்ன சொல்கிறேன்னு கேளுங்கடா. நீங்கள் வாட்டுக்கு பேசினேன்னா என்னடா தம்பி? சொல்ல விட்டு பேசு, சொல்ல விட்டு பேசு. இப்போ மொட்டை கோபுரம் நின்று கட்டாமல் அப்படியே நிப்பாட்டினதுக்கு என்ன காரணம்னா, அங்கேருந்து வந்த சின்ன பையன் யார் அந்த கோயிலை கட்டினவர், அவரை கூப்பிடியான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டு இந்த நீ கட்டின இந்த கோபுரத்தில் கட்டிக்கிட்டு இருக்க இந்த கோபுரத்தில் உச்சம் இருக்குன்னுங்கிறான் சின்ன பையன். அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ஆள், சோழ நாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த பாண்டிய நாட்டில் மதுரை எம்பதியில் கோயில் கட்டுறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் வந்து இருந்துக்கிட்டு உன்னுடைய நீ கட்டினதில் உச்சம் இருக்குன்னு சொல்கிறானே, எப்படி அது சரி அப்படின்னு அவனை கேட்குறாங்க. அப்போ அவன் சொன்னான், இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்குல்ல, நீ கட்டின எல்லா இடத்துலையும் சந்தனத்தை தேய்ன்னு சந்தனத்தை தைக்க வச்சான். சந்தனம் தேய்ச்சி சந்தனம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், காஞ்சிரும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் காயாமலே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருந்துச்சு. அந்த ஈரப்பதத்தினால தான், அதனால தான் கொச்சம் இருக்குன்னு அன்னைக்கு கட்ட அப்படியே நிப்பாட்டினது அப்படியே இருக்கு. மொட்டை கோபுரம் இன்னைக்கு அப்படியே இருக்குன்னா அதுக்கு அதான் காரணம். காரணம் யார் தெரியுமா? உன்னை மாதிரி ஒரு சின்ன பையன், அந்த கருப்பு சட்டை ஓட்டாள் மாதிரி தானே அவன் தான். நீ கட்டினதில் மிகப்பெரிய ஸ்தபதி, நீ கட்டினதில் கொச்சம் இருக்குடான்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். இப்போ இந்த நம்ம எதனால் நம்ம பெரியவர்களாக காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னா, சும்மா வாய்க்கு வர்றதை பேசிக்கிட்டு தெகிட்டுத்தனமா, அதனால் எப்பொழுதுமே நாம் மறந்து விடுவோம்னு நினைக்கிறது ஆகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா? அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். சுட்டப்படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமான்னு சின்ன பிள்ளையா வந்து தான் அவ்வையினுடைய ஆற்றலை சோதித்தார் முருகப்பெருமான். இப்போ சரி விளையாட்டு புத்தி, ஆனால் அதுவே அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மேடையில் இந்த நாடகத்தில் வந்து நிற்கிறது இருக்குல்ல, இங்கே கீழே இருந்து நிறைய பேசலாம், ஆனால் மேடையை கூப்பிட்டு நீ பேச விட்டா பேச முடியாது, மூத்தரம் வந்துடும். ஆமாம் தம்பி, முடியாது. கீழே இருந்து நம்ம எவ்வளோ நாளும் பேசிடலாம், ஆனால் மேடைக்கு வந்து நின்று ஒரு விஷயத்தை பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கடினமான ஒரு செயல். அதையெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளையா, நீ எத்தனை படிக்கிற தம்பி? நீ எத்தனை படிக்கிற? படிக்கிறோன்னா எத்தனை படிப்பான்? உண்மையாக நல்லா தான் படிக்கிறானா? அட யாராவது ஒருத்தன் உண்மையாக சொல்லுங்கடா, பூரா பையனும் போய் பேசிட்டு இருக்கிய. 8வது படிக்கலாம். நீ 8வது படிக்கும் போதெல்லாம் நான் நாரதருக்கு பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாத்தல கீழே அவ்வளவுன்னு என் பேர். கீழே அவ்வளோன்னு என் பேர் வந்துச்சுன்னா அங்கேருந்து வர்ற வழியில் அந்த கம்மாயிட்ட வரும் வளவாக இருந்துச்சு. இப்போ தேவையா உனக்கு? என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னையா பேசுறேன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேராச்சு. உள்ள ஒரே சத்தமாக இருக்கு. என்ன அது உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. யார் அவங்க? ஒன்று என் ஆள் ஒன்று இருக்கு, என் தங்கச்சி ஒன்று இருக்கு. பார்க்கலாமா அவங்கள? ஆமாம் சரி கூப்பிட்டு வாங்க பார்ப்போம். ஐயாரு ஒழியா 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 சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க போடவா தென்றல் அடிக்க மூக்குத்தியில் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி விட்டு போக சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம்
சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க தாவணி நழுவினா இதயமும் நழுவுதே ஆசந்தது முன்விழி அழகினை திருடுதே தாவணி நழுவினா இதயமும் நழுவுதே ஆசந்தது முன்விழி அழகினை திருடுதே ஓவியத்தை திரைமறைவே ஒழித்து வைப்பதே நம்மா ஆற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே விழிகள் மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் தான் ஐயா பணியிலும் ஏற்கிறேன் மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் தான் ஐயா பணியிலும் ஏற்கிறேன் புத்தங்களின் ஓசையிலே பூஜை மணியானதே செவ்விரலின் வீரங்களே தீர்த்தம் என்று தோணுதே கால நேரம் என்பது காதலில் இல்லையா காமதேவன் கோவிலில் கடிகாரங்கள் தேவையா சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் வெற்றி விட்டு போக சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண போடம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க கட்டிடுவோம் இன்னும் 2 3 நாள்ல கட்டிடுவோம் 1500 ரூபா ஏன் எதுக்கே கூப்பிட்ட மாமா வந்திருக்காரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெளிக்கு வெல்லலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விடலாம் மாமா மாமா வளைங்க ஆசைப்பட்டு வெளிக்கு வெல்லலாம் கேட்காதான் அச்சம்மன் ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பிலே சிறிதும் குறைகளாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. யார் அந்த பிள்ளை? என் ஆள்தான் ஐயோ, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கியா சத்தியமா. உனக்கு இப்படி ஒரு ஆளா? எதுக்கு என்னையா? உனக்கு இப்படி ஒரு ஆளையா? எதுக்கு என்ன ஏமா இவன் உனக்கு புரிச்சுனா? நான் இத பார்த்துட்டே மயங்கிட்டேன். இது இந்த ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க என்ன? ஏமா இங்க வா. இவர் உன் புருஷனா? கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு சாமி. இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல எங்க அப்பா அம்மா பண்ண வேலை. இல்ல இல்ல உண்மைதான். இறைவன் யாருக்கு என்ன கொடுப்பாங்கிறது தெரியாதுல்ல. உன் தலையில எழுதியிருக்கு பாரு, இப்படி ஒருத்தர போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு. ஆனா உனக்கு எழுதியிருக்கு பாரு, ஒரு நல்ல பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் தான். இதுதான் நல்ல பிள்ளை இல்லையா? அடையா ஏயா போல வேதனைப்பட்டு போறேன்? நான் மாதிரி ஆளை விரும்புனா அப்ப நல்ல சிரிக்கியாவா இருக்கும். நானே ஊத்த முட்டை போய. சரி இருக்கட்டுங்க. சரி பாட்டு பாடுவோமா? பாருங்க ஒன்னும் அவசரம் இல்லை. அமுதமழை பொழியும் முழு நிலவிலே அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் அணிந்ததே அழகாமோகிரேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு தீபங்களும் ரசித்திடும்
அமுதமடை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நடந்ததோ. புதுச்சேலை உடுத்தி ஒரு பூந்தோடையே நடந்ததசைந்து இந்த உயிரோடு உறவாடும் எந்தரே பூவின் இதழ் மோதி சென்றதே. பிடித்தபடி பார்த்ததிந்த கனவு பிடித்தபடி பார்த்ததிந்த கனவு என்ன வீட என்று புரியவில்லை எனக்கு. அமுதமழை பொழியும் ஒரு அழகு சிலை முழுவதும் நனைந்ததே. மேனகையின் மறுபடிவம் எடுத்து மணிமேகலையின் சிறு இடையில் தொடுத்து மேகவனை கருங்கூந்தல் முடித்து இந்த பூமி மகள் நோடாமல் நடந்து ஒரு மலப்பேரை வடநிலை வந்ததோ. ஒரு மலப்பேரை வடநிலை வந்ததோ. இந்த என்ன பெரும்பாக்கியம் செய்ததோ. அமுதமலை ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே. அமுதேவனையும் என்ன அறிந்தறிவு ஜீவங்கள் உறதிக்கிடும். அமுதமழை பொழியும் நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே. இடத்தினுடைய தலைவி அழைத்து வாருங்கள். தங்கச்சி ஒடியாந்தாங்க. பாடுகிற பாட்டிலதான்
ரசியா பாத்தீங்களா பார்த்தோமா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா நீங்க வாங்கினா போதுமா வாங்கிட்டேன்டா வாங்கிட்டியா எவ்வளவு வாங்கின 2 மிச்சர் பாக்கெட் வாங்கியிருக்கேன். கிறுக்கு பயலே சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க மிச்சர் பாக்கெட் வாங்கினியா திங்கிறதுல இருப்பியாடா எதுக்கிட்ட நானா எனக்கு அழைத்து வாருங்க சாமி வா. அண்ணே நீங்க 2 பேரும் உள்ள போய் காவல் பாருங்க ரொம்ப நன்றிங்கம்மா.